ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசோட ஆவின் கூட்டுறவு பால் உற்பத்தி துறையில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 26/7/2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் ஃபில் பண்ண போகிறாங்க. இதுக்கான டைமிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 29/7/2024 19/8/2024 நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடணும். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜர், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டெவலப்பர்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 போஸ்டிங்க்கு 6 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், டெய்ரி ஆட்டோமேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. இது டோட்டலாக ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 1,50,000 2 lakhs வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 yearsக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் போஸ்ட்டு. இது டோட்டலாக ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 1,50,000 2 lakhs வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 10 years கேட்டிருக்காங்க. இதுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா 45 years மேக்ஸிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா ஜாப்புக்குமே வந்து 45 yearsக்கு உள்ளே தான் இருக்கணும், 45 yearsக்கு மேலே போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட். இதுக்கும் வந்து டோட்டலாக ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 1,20,000 வரையும் கிடைக்கும். இதுக்கான மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 5 years கேட்டிருக்காங்க. இதுக்கும் வந்து ஏஜ் லிமிட் வந்து 45 yearsக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ஜாப் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட், அதாவது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான கன்சல்டன்ட் போஸ்ட்டு. இதுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 2 lakhலேருந்து 2,50,000 வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 5 years இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 yearsக்குள்ளே இருக்கணும். ஃபிஃப்த் ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலைஸ்ட்டு. இதுக்கு வந்து டோட்டலாக ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 1,50,000 கிடைக்கும். இதுக்கான மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 years கேட்டிருக்காங்க. இதுக்கும் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 yearsக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த்து ஜாப் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பருக்கான போஸ்ட்டு. இதுக்கு வந்து டோட்டலாக ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 1 lakh வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்புக்கும் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 yearsக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிஏவும் டிஏவும் எக்ஸ்க்ளூடிங்னு சொல்லிட்டாங்க. இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செப்பரேட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், டெய்ரி ஆட்டோமேஷன். இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இல்லைனா எம்இ எம்டெக்கில் வந்து EEE டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 5 yearsக்கு மேலே போகிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மார்க் அலாட் பண்ணுவாங்க. அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்ஸை விட உங்களுக்கு அதிகமான குவாலிஃபிகேஷன்ஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக மார்க் அலாட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு டெய்ரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், ப்ராசஸ் கம்பெனியில் எங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த ஜாபுக்கான டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தனியாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MBA, அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது ரெகனைஸ்ட், அதாவது கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 years சொல்லியிருக்காங்க. இதுங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், டெய்ரி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜில் ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் லாங்குவேஜில் ஃபுல்லும் ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும். இந்த ஜாபுக்கும் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட். இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த ஜாபுக்கு மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்சல் சொல்யூஷன் அண்ட் ஷிப்பிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் GPS, GIS இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி ட்ரிப்பை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்ரி இண்டஸ்ட்ரீஸில் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க.
4th போஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட், அதாவது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இல்லைனா எம்இ எம்டெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இஆர்பி டெவலப்மெண்ட் டூல்ஸில் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கோடிங் லாங்குவேஜ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ் இருக்கிறவங்களுக்கும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஜாபுக்கும் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. 5th போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டு. இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஃபுல் டைம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், அதாவது சிஏ கம்ப்ளீட் பண்ணவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா சிஎஃப்ஏ கம்ப்ளீட் பண்ணவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கும் மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த ஜாபுக்கு அட்வான்டேஜ் கொடுப்பாங்க. இந்த ஜாபுக்கும் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக 6th போஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பர். இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இல்லைனா எம்இ எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட், ஸ்ப்ரிங்கு, FTL ஃப்ரேம் ஒர்க்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துனா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் டெவலப்பர் சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் கொடுப்பாங்க. இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் போட்டு தான் அவங்க உங்களை குவாலிஃபை பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு அவங்க கேட்டிருக்க ரெக்யூர்டு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு 20 மார்க்ஸும், அதுக்கு மேலே இருக்கிற குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸும் கொடுப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் ரெக்யூர்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 30 மார்க்கும், அடிஷ்னலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 மார்க் எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க. இதே மாதிரி டெய்ரி இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு 2 வருஷ எக்ஸ்பீரியன்ஸுக்கும் 10 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க்ஸ்க்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடக்கும், அதாவது ரிட்டன் டெஸ்ட்டு. இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது ஒரு 15 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 15 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஓரல் இன்டர்வியூ, அதுக்கு வந்து 10 மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு நீங்கள் எத்தனை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது SC/ST பீப்புளுக்கு 5 இயர்ஸும், மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் பீப்புளுக்கு 2 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கும் எக்ஸ் மேனுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் பே பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது அன்ரிசர்வ்டு பீப்புளுக்கு வந்து 1000 ரூபாயும், SC/ST பீப்புளுக்கு 500 ரூபாயும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு நான் ரீஃபண்டபுள்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலை அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை ஃபில்அப் பண்ணி தேவையான அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது உங்களோட சர்டிஃபிகேட் காப்பீஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வர்ற 19/8/2024 மாலை 5:30 மணிக்குள்ள ஸ்பீடு போஸ்ட்டு இல்லைனா ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அவங்களுக்கு அனுப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயிலையும் அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கேட்டிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சுன்னா கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஆஃப்லைன் மோடில் பண்ணுறதுனால அவங்க உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டில் கிளியர் பண்ணியிருக்கலாம். அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பரையும் அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.